வீட்டுல ஒரு அணக்கமே இல்ல. ஆபீஸ்ல அவ்வளோ அடி வாங்கினால வீட்டுல வந்து பாத்திரத்தை உருட்டி போட்டுட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆளை காணோம். ஒருவேளை வாங்கின அடியில அம்மா வீட்டு கிளம்பி போயிருப்பாளோ? அப்படியாதான் இருக்குன்னு நினைக்கேன். ஒரு சத்தமும் கேட்கல, ஆள அணக்கமும் இல்ல. அப்படின்னா அவ அம்மா வீட்டு தான் போயிருப்பான். என் பொண்டாட்டி மாமியார் வீட்டு போயிட்டான். எவ்வளவு நாளா இந்த சந்தர்ப்பத்துக்கு தானே காத்துட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான். என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஐயோ ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்திற்கு தான் ஆபீஸ்ல இருந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தேனோ. இது தெரிஞ்சிருந்தா ஆபீஸ்ல இருந்து லேட்டாவே வந்திருக்கலாமே. இந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கவே இல்ல. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான். என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஐயோ ஐயோ, இப்படி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டானா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பேனே. என்ன திடீர்னு புயல் அடிக்கிற போல சத்தம் கேக்குது? என்ன சத்தம் கேட்டா எனக்கு என்ன? தெருவுல கிடந்து டான்ஸ் ஆடின பத்தாம இப்ப வீட்டுக்குள்ள கிடந்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. என்ன என் தலைவிதி ஒரு நிமிஷத்துல இப்படி தலைக்கீழா மாறும் நான் நினைக்கவே இல்லையே. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன். இப்ப வாரியலால வந்து நிக்கியா. மேனகா, டான்ஸ் பிராக்டிஸ் ஒன்னும் பண்ணல. கை காலெல்லாம் நல்ல வலியா, அதான் லைட்டா கைய அங்கே இங்கேன்னு அசைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, என் பொண்டாட்டி பாக்குற பார்வையே சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போன்னு தெரியாது. எனக்கு தெரியும் தெரியும், என் பொண்டாட்டி பத்திரகாளி போல நிக்கியது. தெருவுல கிடந்து என் ஃப்ரெண்டு கூட டான்ஸ் ஆடிட்டு கிடந்த பார்த்தாளா, அத பார்த்துட்டு வந்து இவள பத்திரகாளி போல நிக்கியா. உள்ளுக்குள்ள 1008 பயம் இருந்தாலும் இவளுக்கு முன்னாடி பயம் இருக்க போல காட்டிக்க கூடாது. ஊருக்கு போயிட்டான்னு தப்பு கணக்கில்லா நான் போட்டேன். ஒரு 2 நிமிஷம் சந்தோஷமா டான்ஸ் ஆட முடியலையே, அதுக்குள்ள இப்படி வந்து நிக்காளு. இனிமேல் நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. அதனால இப்பவே கிளம்பிட வேண்டியதான். அடியே, வீட்டை காலி பண்ணிட்டு முதல்ல மாமியார் வீட்டுக்கு கிளம்புடி. என்னது, வீட்டை காலி பண்ணணுமா? ஆமா, வீட்டை தான் காலி பண்ணணும். இல்லனா நீ என்ன காலி பண்ணிடுவே. காது கேட்டுச்சா இல்லையா? இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உடனே கிளம்பு, பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. எங்க எங்க வீட்டுக்கு போறோம்? இல்லட்டி ஓம் மாமியார் வீட்டுக்கு, என் மாமியார் வீட்டுக்கு இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, பின்ன எப்படி சொல்லணும் உன்கிட்ட? கிளம்புனா கிளம்பு. ஆஹா, இந்த மனுஷன் பயங்கர கோவத்துல இருக்காரு போல. ஏம்மா, பார்க்கவே பயமா இருக்கு. இப்ப நம்ம கிளம்ப மாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் கோவத்துல கீழே கடிக்க வாரியல வச்சு என்ன சாத்துன்னு சாத்தி போட்டுருவாரு. என்ன செய்ய, இந்த மனுஷன் முன்னாடி எல்லாம் நல்ல அமைதியா இருந்தாரு. இப்ப வர வர நல்ல கோவக்கார மனுஷனா மாறிட்டாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கா? கீழே கிடக்க வாரியலால இந்த மனுஷனு சாத்துன்னு சாத்தலன்னு யோசிக்காளோ? யோசிப்பா. இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எதுக்கு நம்ம தைரியமா இருக்க போல இருப்போம். எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், கிளம்புன்னு சொன்னா கிளம்பு. எங்க அது வந்து இப்ப நான் கோவத்துல எங்க அம்மா வீட்டை கிளம்பி போயிட்டேன்னா அவ்வளவுதான். ஆபீஸ்ல அவ்வளவு பேர் என்ன மித்ராவா வீட்டுல கூட்டி கொண்டு வச்சிருவாங்க. அப்புறம் ஏன் நிலைமை அதோ கதிதான். மாமியார் வீட்டு போகணும்னு நினைச்சாலே சிறையா இல்ல இருக்கு. என்னடி யோசிக்கிறா? கிளம்பு சீக்கிரம். சரிங்க. எப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாரியலால நம்மள சாத்திடுவான்னு நினைச்சேன். நம்ம சத்தம் போட்டு பேசணும்னால அவ பயந்து அவ பாட்டுக்கு போயிட்டா. இனிமேல் என்னைக்கு இதே போல கண்டினியூ பண்ண வேண்டியதான். பயம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதான். ஏமா, நான் நம்ம வீட்டுக்கு வாரேன். சின்ன பொண்ணு, 4 முடி நம்ம எல்லார்கிட்டையும் இப்படி மன்னிப்பு கேட்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாக்கா, எல்லாரையும் வீட்டு வாங்கன்னு கூப்பிட்டோன்னு நான் என்னமோ யாதோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மன்னிப்பு கேட்பாங்கன்னு நானே நினைச்சு பார்க்கலக்கா. என்ன நளினியக்கா, உங்க பங்குக்கு எதுவும் சொல்லாம அப்படியே வாய வளைச்சிட்டு நிக்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நளினி இப்படி கோவமா இருக்க? என்னக்கா சொல்றீங்க? உங்களை போல 4 முடிய புகழ்ந்து பேச சொல்றீங்களோ? நளினி, சுபத்ரா நம்ம எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டாயில, அத பத்தி பேசியல. இங்க பாருங்கக்கா,
நீங்க யாரு நம்பினாலும் நம்புங்க, ஆனா நான் அந்த 4 முடிய நம்பவே மாட்டேன். அப்படி சொல்லாத நளினி. சுபத்ரா, நம்ம எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம். ஏக்கா, அத நான் சொல்றேன் இல்ல, பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ எல்லாத்தையும் நீங்களே வச்சிருங்க. என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அந்த சுபத்ராவை, அந்த 4 முடிய நான் ஒரு காலமும் நம்ப மாட்டேன். அவளை பத்தி எனக்கு தான் நல்லாவே தெரியும். ஏக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா. ஆமா நளினி, அந்த சுபத்ரா நம்ம எல்லாரையும் வர வச்சு நம்ம காலில் விழுந்துல மன்னிப்பு கேட்டா, அப்புறமா அது நம்பலனா எப்படி? ஏக்கா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கக்கா, என்கிட்ட அவளை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. நான் அவளை நம்பவே மாட்டேன். அவ நல்லா நடிக்கா, உங்க யாருக்கு அது புரிய மாட்டேங்குது. அவளுக்கு நம்ம கிட்ட நடிக்க என்ன அவசியம்? நம்ம கிட்ட அவ சண்டையில போட்டுட்டு இருந்தா. அவ மன்னிப்பு கேட்கும் போது என்ன சொன்னா? உங்க எல்லாருக்கிட்ட சண்டை போட்டதுக்கும் கோலம் முட்டி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கன்னு சொல்லிட்டு தானே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அதுக்கப்புறம் நம்ம மன்னிக்காம என்ன செய்ய முடியும்? ஏக்கா, உங்களுக்கு சொன்னா புரியாதக்கா. அவளை பத்தி முழுசா எனக்கு தான் தெரியும். அவ உலக மகா நடிப்புக்காரி. இப்ப கூட நம்ம கிட்ட நடிச்சிட்டு தான் இருந்திருப்பா. சொல்ல போனா அவ நம்ம எல்லாரும் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டா பாத்தீங்களா, அது கூட நடிப்பு தான். நான் சொல்லி நீங்க வேணா எழுதி வச்சிருங்க. அந்த 4 முடி லேசுப்பட்ட ஆளு கிடையாது. 4 முடி சரியான ஆளு. சின்ன பொண்ணு சுபத்ரா, நளினி வீட்ல இருந்து கீரை முருங்கைக்காயில களவண்டா பாத்தியா? அதான் நளினிக்கு அவளை மன்னிக்கவே தோண மாட்டேங்குது போல. ஐயோ ஏக்கா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல என் அத்தையே மறந்துட்டேன்க்கா. ஒரு நிமிஷம் இருந்துருங்கக்கா. உங்க வீட்டுல போயிட்டாங்களான்னு ஒரு எட்டு பாத்துட்டு வரேன்க்கா. சரி சின்ன பொண்ணு, நானும் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் போல உன் வீட்டு பக்கம் வரேனா? சரிக்கா. நளினி, மாலதி உனக்கு சீட்டு பணம் தந்துட்டாளா? இல்லக்கா, இன்னும் 2 நாள்ல தாரேன்னு சொல்லிட்டா. ஆமா, நீங்க வாங்கிட்டீங்களா? இல்ல நளினி, எனக்கு 2 நாள் கழிச்சு தான் தாரேன்னு சொல்லிருக்கா. சரிக்கா, அப்ப நம்ம ரூபா வந்தாதான் கடைக்கு போவோம். என்னக்கா, எனக்கு மோளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணாக்கா. ஆமா நளினி, எனக்கு வீட்ல 2 கம்மல்ல இருந்து சொர காணாம போயிருக்கு பாரு, அதையும் கொண்டு வந்து அதை அழைச்சி வேற ஏதாவது செய்யணும் பாரு. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்தே கடைக்கு போவேன்னா? சரிக்கா. ஏக்கா ஏக்கா. சின்ன பொண்ணு, என்னாச்சியா இப்படி ஓடி வரா? சின்ன பொண்ணு, ஓ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்களா போகலன்னு பாத்துட்டு வரேன்னு தானே வீட்டுக்கு போனா, அதுக்குள்ள இப்படி திருப்பி வந்து நிக்க? ஏக்கா 2 பேரும் ஒரு நிமிஷம் என் கூட வாங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏக்கா சொல்லியது கேளுங்கக்கா. முதல்ல என் கூட வாங்கக்கா 2 பேரும். அட வாங்கலேங். சின்ன பொண்ணு, என்னன்னு சொல்லு. ஏக்கா, நான் சொல்லியதை விட நீங்க நேர்ல வந்து பாருங்க. என்னன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு, என்ன யாருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா? இவங்க சுமதிக்கா, உங்க பின்னாடி திரும்பி பாருங்க, யாரு நிக்கானு. யாரு? ஆஹா, இவங்க அந்த 2 பேரும் இல்ல. ஏக்கா, உங்க மகளை பொண்ணு கேட்டு வந்தாங்க இல்ல, அவங்க 2 பேரும் தானே? ஆமா நளினி, அவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? ஏக்கா, நம்ம எல்லாருக்கும் காலையும் விழுந்த மன்னிப்பு கேட்டாங்கல்ல 4 முடி, அவங்க தான் கூட நிக்கிறாங்க பாருங்க. அட ஆமா, சுபத்ரா எல்லாம் நிக்க. அவங்க 2 பேர்கிட்ட இவன் என்னத்த பேசிட்டு இருக்கா? ஏக்கா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேப்போம், அதுக்கு தான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தேன். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு. போய் அந்த குடும்பத்திலேயே பொண்ணு கேட்க போனீங்க. என்ன பேசுற இவா? அதுக்கு இல்ல, பிள்ளை அழகோல இருக்குல்ல, என் மோனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாத்திக்க. நாங்க வேற தூரத்து சொந்தக்காரங்க பாத்தியா, அதனாலதான் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டோம். பொண்ணு நல்ல அழகோல தான் இருக்கும், நல்லா படிக்கவும் செய்திருக்கு. ஆனா பொண்ணுக்கு அப்பா அம்மா சரியில்லையே. அட பாதகத்தி. ஏக்கா, உங்களை பத்தியில சொல்றா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த சுபத்ரா என்னையும் வீட்டுக்காரன் பத்தி தான் சொல்லியா குழப்படுத்தவா. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லக்கா, இவளை நம்பாதீங்கன்னு. அப்படி இல்ல நளினி, அவ நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா, அவளை மன்னிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க. அவ லட்சணத்தை பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே. திமிரு பிடிச்சவா, ஒரு நிமிஷத்துல இவளை நம்பிட்டமே. அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்காளே, அம்மா சுமதி, சரியான குண்டனி, சரியான சுயநலவாதி. வீட்டுக்கு ஒரு ஆள் போனா ஒரு மடக்கு தண்ணி கூட கேட்ட தர மாட்டா. அடி பாவி, சுமதி அக்கா வீட்டுல 3 வேளையும் நல்ல முக்கு முக்குன்னு தின்னிட்டு இப்ப எப்படி சொல்லியா ஒரு மடக்கு தண்ணி கூட தர மாட்டாங்கன்னு? அப்படி ஒண்ணும் இல்லையம்மா, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவளை பத்தி நல்லா தானே சொன்னாங்க. சொந்தக்காரங்க 1000 சொல்லதான் செய்வாங்க, ஏன்னா அவங்க நேர்ல வந்து பார்த்தாங்க. ஊர்ல இருக்க எங்களுக்கு தானே தெரியும் அவங்கள பத்தி. அவங்க லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல இருக்கு. வீட்டுல புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இருந்தா தாராளமா குழம்பு வச்சு தின்ன வேண்டாமா? மீன் வாங்கினா ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ சால மீன் நெத்திலி மீன் வாங்கி குழம்பு வச்சு எல்லாரும் தின்னிடுவாங்க பாருங்க.
அந்த அண்ணன் நல்லா சம்பாதிச்சு கொண்டு இந்த அக்கா கையில தான் கொடுக்குறாங்க. வளரைய பிள்ளைங்க வேற ஒரு 100 ரூபாய்க்காவது மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுக்க வேண்டாமா? சரியான கஜ பிசினாரு. எச்சி கையில கூட காக்காய வரட்ட மாட்டாக்கா. அப்புறம் ஊர்ல எல்லார்ட்டையும் சொல்லி தான் வச்சிருக்காங்க. என் வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டோட மாப்பிள்ளையா வைக்கணும்னு சொல்றாங்கக்கா. அப்படி இப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படியாமா சொல்றாங்க வீட்டோட மாப்பிள்ளையாட்டா? அதுதானே அக்கா சொல்றேன். 2 பொம்பளை பிள்ளை தானே கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட வச்சிருவாங்களாம். இப்போ உங்க மோனுக்கு அந்த பிள்ளை கட்டின வச்சிருங்க. தாலி கட்டினதோட உங்க மகனை மறந்துட வேண்டியதான். உங்க மகன் வீட்டோட மாப்பிள்ளை இங்கதான் இருப்பான். அட ஆத்தி, இந்த சுமதி இப்படிப்பட்டவளா? எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவளை தலையில தூக்கி வச்சுல கொண்டாடுறாங்க. அவ நல்லவா, நல்ல குடும்பத்தை நடத்தியவா, மோளை கட்டி கொடுத்தா உன் மவனை மவன் போல எல்லாம் பாப்பாங்கன்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பில 2-3 டைம் அவ வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டேன். இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு நல்ல வேலை நல்ல நேரம் நினைச்சிருங்க. அதனாலதான் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. இத நீங்க என்ன தவிர எங்க ஊர்ல வேற யார்ட்டையும் கேட்டிருந்தா அவ்வளவுதான். சுமதி ரொம்ப நல்லவா, சுமதிக்க பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க, அப்படி இப்படின்னு அவங்க குடும்பத்தை பற்றி பெருமையில பீத்துவாங்க. நீங்களும் அதை நம்பிப்போ அவ வீட்டுல உள்ள பொண்ணை எடுத்திருப்பீங்க. அடியப்பா பரவாயில்ல, இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் தான். தலையோட வந்தது தலை பாதியோட போச்சு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. உங்ககிட்ட கேட்டனால நாங்க தப்பிச்சோம். சரி பரவாயில்லக்கா, நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு சமூக சேவை தான். அடி பாவி, சமூக சேவையா பண்ணிய சமூக சேவை இருட்டி. கேட்டீங்களாக்கா உங்க சுபத்ராவோட சொற்பொழிவ எப்படி எல்லாம் பேசினா பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கே வந்து கறி வேணும், குழம்பு வேணும், முட்டை வேணும், அது இதுன்னு எல்லாம் வாங்கி தின்னிட்டு உங்களை பத்தியே எப்படி எல்லாம் போட்டு கொடுக்கன்னு பாருங்கக்கா. நீ சொன்னதை முதல்ல நம்பல நல்லி. ஆனா நான் இப்ப நம்பிய இந்த 4 முடியா, இந்த 4 முடி இருக்கே 4 முடிய வெறும் விளங்காத்தவா, உடம்பு ஃபுல்லா பெஸ் அவளுக்கு. இந்த திமிரு பிடிச்ச 4 முடி 4 வீட்டுல வாங்கி தின்னிட்டு எப்படி நாக்கு கூசாம போய் சொல்ற பாத்தீங்களாக்கா? பாத்துட்டு தான் இருக்கேன் சின்ன பொண்ணு. அவ எல்லாருக்கும் நல்ல நேரம் நெல்லன்னு சொல்லிட்டா. ஆனா அவளுக்கு இப்ப இல்ல கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு. சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரேனம்மா. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. இதை விட உங்களுக்கு நல்ல பொண்ணா அமையும். சரிம்மா, விவரம் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏக்கா, நன்றி எல்லாம் நீங்களே வச்சிருங்கக்கா. அதான் உங்க ஃபோன் நம்பர் தந்திருக்கீங்களா, ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரேன்க்கா. சரிம்மா, வீட்டுக்கு வாயேனா? சரிக்கா, போயிட்டு வாங்க. ஏம்மா, அந்த பொம்பளை கிட்ட கேட்ட நேரம் நம்ம தப்பிச்சோம். அப்பாடா, இப்பதான் நல்லா நிம்மதியா இருக்கு. ஐயோ, இந்த கும்பல் எல்லாம் இப்படி வழியில நிக்கி. ஏக்கா, இங்கதான் நிக்கிறீங்களா? ரசம் வைக்க உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் போல கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் வாங்கிட்டு போலான்னு வந்தாக்கா. ஓஹோ, கருவேப்பிலை வேணுமா? கருவேப்பிலை உனக்கு இருட்டி. இன்னை நான் உன்னை உருவி போடுறேன் பாரு. ஆ ஏக்கா, அக்கா சொக்கான்னு சொல்லிட்டு 4 முடி ஒரு நாள் திருந்த மாட்டீங்கல்ல? இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு கிடக்கு சின்ன பொண்ணு? அடி ஆத்தாடி, என்ன மிதி மிதிச்சு போட்டா. கருவேப்பிலை இல்லைன்னு சொன்ன நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்பேன் அக்கா. அதுக்கு நீ எதுக்கக்கா என்ன போட்டு இப்படி அடிச்சு மிதிக்கிறீங்க? பண்றதெல்லாம் முள்ள மாதிரி தானே, இதுல பேசுறத பாரு பேசு. போடு சின்ன பொண்ணு, அப்படிதான். அப்படியே அவட வாயிலே போடு. திமிர் பிடிச்ச 4 முடி வாசில எல்லாருக்கும் வீட்லயும் கோட்டையும் குழம்பையும் வாங்கி தின்னி உடம்ப தேத்தி வச்சுட்டு எல்லாரையும் பத்தி பொருளி பேசிட்டா இருக்கியா? யாராவது ஒருத்தங்க வந்து கேட்டா அவங்க எல்லார்ட்டும் குறை சொல்லிட்டா இருக்கீங்க. நல்லதுக்கே காலம் இல்லப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்க எல்லாருக்கும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனாலும் ஏன் இப்படி பண்றீங்க? மன்னிப்பு கேட்டாது சரி, ஆனா அதெல்லாம் உன் நடிப்புன்னு நாங்க தெரியாமல இருந்துட்டோம். திமிர பிடிச்சவள எங்க வீட்டுல வந்து குழம்பு சட்டிய வளைச்சு தின்னிட்டு என் குடும்பத்தை பத்தி என்னெல்லாம் சொல்ற? நான் சுயநல பிடிச்சவா, சுயநலவாதி? வாய் தப்பு சொல்லு. சுயநல பிடிச்சவளா? ஏக்கா ஏக்கா, அடிக்காதீங்க அக்கா, அடிக்காதீங்க அக்கா. என்ன சொன்ன? ஒரு மடக்கு தண்ணி கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேனா? ஆள பாரு ஆள. ஏக்கா ஏக்கா, உங்களை பற்றி நான் யார்ட்டையும் அப்படி சொல்லலக்கா. உங்களை பற்றி நான் பெருமையா தானேக்கா சொல்லுவேன். ஏக்கா, என்னை பத்தி யாராவது உங்ககிட்ட வேணே போட்டு கொடுத்துருப்பாங்கக்கா. யாராவது சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஆனா என் 2 கண்ணல் நான் இப்பதான் நேர்ல பார்த்தேன். திமிரு பிடிச்சவள ஒரு நாள் 3 நேரம் இல்ல 4-5 நேரம் கூட எங்க வீட்டுல வந்து குழம்பு கூட்டு வாங்கி தின்னிட்டு என்ன பத்தியே நீ சொல்லி கொடுக்குறியா? கேட்டு வாங்கி தின்னிட்டு என்ன சொல்ற அவங்க கிட்ட? அவ பிள்ளைகளுக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சாலை எண்ணத்திலையும் வாங்கி போட்டு மீன் குழம்பு வச்சு கொடுப்பானா? நீ கண்டியாட்டி நான் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மீன் வாங்கி குழம்பு வைக்கதா? என்னதோ பார்த்த போல இல்லட்டி சொன்ன உன் கண்ணு ரெடி நீ தோண்டி அடிக்கும் பாரு. ஏக்கா வேண்டாக்கா வேண்டாக்கா, ஏதோ நான் தெரியாம சொல்லி போட்டேன்க்கா.
தெரியாம சொன்னியா தெரியாம எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படியே ஒரு பெரிய நாடகத்தை போட்டியே. நாங்க எல்லாம் நம்பில இருந்தோம். அப்படியே காலில் விழுந்து ஏக்கா என்ன மன்னிச்சிருங்க. உங்க கூட இல்ல நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், உங்களை வேதனை படும்படி பேசியிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஒவ்வொருத்தருக்கா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவ்வளோ நடிப்புன்னு நளினி அப்பவே சொன்னா. நான் தான் நம்பாம இருந்தேன். நான் நளினிய கூட நம்பாம ஒன்னே இல்லாட்டி நம்பினேன். ஆனா இப்ப என் கூடயே நீ கெடுக்க வந்துட்ட பாத்தியா. உன்னை விட மாட்டேன்டி, இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். என் வீட்டுல வாங்கி தின்னிட்டு என்னைய பத்தி குறைச்சுன பாத்தியா, இன்னை நான் உன்னை விடுவேன் நீ நினைக்கிறியா? ஏக்கா இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க தானே உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து பொண்ணு கேட்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. எப்படி பாத்தீங்களாக்கா, இந்த 4 முடி வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோம். இனி இந்த ஊர் பக்கமே அவங்க வர மாட்டாங்க. நளினி அக்கா சொல்லும் போது கூட நான் அப்ப நம்பல. நான் என் மாமியார் வீட்டு போயிட்டாங்களான்னு இந்த பக்கம் வரும்போது தான் அப்பதான் அவங்க 2 பேருக்கிட்டே இந்த 4 முடி பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அதனாலதான் நீங்களும் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களையும் கூட்டு வந்தேக்கா. நேர்ல பார்த்தா சரியா போச்சா? இவளை இப்பதானே நமக்கு புரியுது. இந்த 4 முடி வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாருக்கும் கேடு இருக்குது. இருட்டி உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் கடல்ல தூக்கி போடியேன்.